Hi children, welcome to Math Rhythm. இப்போ cubes and cube rootsல exercise 6.1ல fourth sum solve பண்ணலாம். Okay? Exercise 6.1ல fourth sum என்ன கொடுத்திருக்காங்க? Parikshit makes a cuboid of plasticine of sides 5 cm, 2 cm and 5 cm. ஓகேவா? Plasticine is a type of clay. ஸோ பரீட்சித் என்ன பண்ணுறாங்கன்னா பிளாஸ்டிசினில் ஒரு கியூபாய்ட் மேக் பண்ணுறாங்க. அதோட மெஷர்மெண்ட் வந்து 5 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர். ஓகேவா? இப்போ திஸ் இஸ் அ கியூபாய்ட். இதுக்கு மெஷர்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 5 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர் அண்ட் தென் ஹைட் வந்து 5 சென்டிமீட்டர். இப்போ என்ன கேட்குறாங்கன்னா ஹவு மெனி சச் கியூபாய்ட்ஸ் வில் ஹி நீட் டு ஃபார்ம் அ கியூப். இந்த கியூபாய்ட்ஸில் வந்து நம்ம ஒரு கியூப் ஃபார்ம் பண்ணணும்னா நமக்கு எத்தனை இந்த மாதிரி கியூபாய்ட்ஸ் வேணும்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ ப்ராக்டிக்கலாக கியூபாய்ட் பிளாக்ஸ் உங்கள் கையில் கொடுத்துட்டு இதிலேருந்து நீங்கள் ஒரு கியூப் ஃபார்ம் பண்ணுங்கன்னா நீங்கள் ரீஅரேஞ்ச் பண்ணி ஒரு கியூப் ஃபார்ம் பண்ணிடுவீங்க. கியூபில் என்ன கண்டிஷன்? கியூபில் வந்து ஆல் சைட் ஷுட் பி ஈக்குவல் இல்லையா? இப்போது இது ஏனா இதுவும் ஏ தான், இந்த ஹைட்டும் ஏ தான். ஓகேவா? ஸோ கியூபில் வந்து ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ இந்த மாதிரி ஆல் சைட்ஸ் ஈக்குவலாக உள்ள ஒரு கியூப் ஃபார்ம் பண்ணணும்னா எத்தனை கியூபாய்ட்ஸ் நமக்கு தேவைப்படுதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ வால்யூம் ஆஃப் த கியூபாய்ட்னா நமக்கு என்ன ஃபார்முலா வரும்? L × B × Hன்னு வருமா? அப்போ நம்ம இந்த ஃபார்முலாவில் இந்த வேல்யூஸ் அப்ளை பண்ணோன்னா 5 சென்டிமீட்டர் இன்ட்டு 2 சென்டிமீட்டர் இன்ட்டு 5 சென்டிமீட்டர் இல்லையா? இதை மல்டிப்ளை பண்ணால் 5 2s are 10, 10 5s are 50, 50 சென்டிமீட்டர் கியூப் நமக்கு ஆன்சர் வருமா? இப்போ 50ன்றது திஸ் இஸ் நாட் அ பர்ஃபெக்ட் கியூப் நம்பர், கரெக்டாக? ஸோ இதை பர்ஃபெக்ட் கியூப் நம்பராக மாற்றணும்னா நம்ம எந்தெந்த நம்பர்ஸால் மல்டிப்ளை பண்ணணும்? இப்போ பர்ஃபெக்ட் கியூபில் எப்போவுமே வந்து அதோட ப்ரைம் ஃபேக்டர்ஸை நம்ம குரூப் ஆஃப் 3 ஃபார்ம் பண்ண முடியும் இல்லையா? இப்போ 50ன்றதை நம்ம எப்படி எழுதலாம்? 50 இஸ் ஈக்குவல் டு 5 × 2 × 5ன்னு எழுதலாமா? திஸ் இஸ் நாட் அ பர்ஃபெக்ட் கியூப் நம்பர். ஏன்னா 5ம் 2 தான் இருக்குது, 2ம் 1 தான் இருக்குது. ரெண்டு ப்ரைம் ஃபேக்டரையுமே நம்ம குரூப் ஆஃப் 3 ஃபார்ம் பண்ண முடியல. ஸோ இதை குரூப் ஆஃப் 3 மேக் பண்ணணும்னா எந்தெந்த ப்ரைம் ஃபேக்டரால் மல்டிப்ளை பண்ணணும்? வால்யூம் ஆஃப் த கியூபாய்ட் வந்து 5 × 2 × 5ன்னு கொடுத்துருக்காங்களா? இப்போ இதை நம்ம கியூபாக கொண்டு வரணும்னா என்ன பண்ணணும்? 2 5 இருக்குது. ஸோ இன்னொரு 5ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 5 வந்து குரூப் ஆஃப் 3 ஃபார்ம் பண்ணலாம் இல்லையா? 2 வந்து 1 தான் இருக்குது. 2 வந்து நம்ம குரூப் ஆஃப் 3 ஃபார்ம் பண்ணணும்னா இன்னும் 2 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும் இல்லையா? இன்ட்டு 2 × 2. ஓகேவா? அப்போது இந்த 5 × 2 × 5ன்றது வால்யூம் ஆஃப் கியூபாய்டா? ஓகே. இந்த ரிமைனிங் ஃபேக்டர்ஸ்லாம் மல்டிப்ளை பண்ணால் எவ்வளோ வருது? 5 2s are 10, 10 2s are 20 இல்லையா? ஸோ அப்போ நமக்கு எத்தனை கியூபாய்ட்ஸ் தேவைப்படும்? 20 கியூபாய்ட்ஸ் தேவைப்படும். தட் இஸ் வால்யூம் ஆஃப் த கியூபாய்டு வந்து நமக்கு 50 சென்டிமீட்டர் கியூபாக இருந்ததுன்னா 20 கியூபாய்ட்ஸ் இருந்தால் தான் நம்மளால் ஒரு கியூப் ஃபார்ம் பண்ண முடியும். புரியுதா? ஸோ அப்போ நமக்கு எத்தனை கியூபாய்ட் தேவைப்படும்? 20 கியூபாய்ட்ஸ். Therefore 20 கியூபாய்ட்ஸ் ஆர் நீடட் டு ஃபார்ம் அ கியூப். ஓகேவா? இந்த சம் புரியுதா? ஃபஸ்ட்டு கியூபாய்டோட வால்யூம் கண்டுபிடிச்சிக்கணும். அதை வந்து நம்ம பர்ஃபெக்ட் கியூப் நம்பராக மாற்றணும்னா எந்தெந்த ஃபேக்டர்ஸால் மல்டிப்ளை பண்ணணும்னு பார்க்கணும். கியூபாய்டோட வால்யூம் வந்து நமக்கு 5 × 2 × 5ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இதை நம்ம பர்ஃபெக்ட் கியூபாக மாற்றினா மட்டும்தான் நம்மளால் அந்த கியூபாய்ட் பிளாக்ஸை வச்சு கியூப் ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ பர்ஃபெக்ட் கியூபாக மாற்றுறதுக்கு நம்ம என்னென்ன நம்பரால் மல்டிப்ளை பண்ணணும்? எப்போவுமே கியூபில் அதோட ப்ரைம் ஃபேக்டர்ஸை குரூப் ஆஃப் 3 ஃபார்ம் பண்ண முடியும் இல்லையா? அப்போது இங்கே 2 5 இருக்கிறதுனால நம்ம ஒரு 5ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இங்கே ஒரு 2 இருக்கிறதுனால நம்ம 2 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போது இதில் 5ஐயும் நம்ம குரூப் ஆஃப் 3 கொண்டு வரலாம், 2ஐயும் நம்ம குரூப் ஆஃப் 3 கொண்டு வரலாம். ஸோ இந்த வால்யூம் ஆஃப் த கியூபாய்ட் தவிர ரிமைனிங் ஃபேக்டர்ஸ்லாம் நமக்கு மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 20ன்னு ஆன்சர் வரும். ஸோ 20 கியூபாய்ட்ஸ் ஆர் நீடட் டு ஃபார்ம் அ கியூப். ஓகேவா? புரியுதா இந்த சம் எப்படி போடணுன்ட்டு? தேங்க்யூ சில்ட்ரன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.